Realme அவங்களோட C சீரிஸில் இப்போ புதுசாக C73 அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமாங்கிற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் தான். டிசைனில் பெருசாக எந்த வித சேஞ்சஸும் கொடுக்கல. ரெகுலராக C சீரிஸில் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ அதே டிசைன் தான் இங்கேயும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. க்ரீன் அண்ட் பர்பிள் கலர் அண்ட் பிளாக் கலரில் அவைலபிளாக இருக்குது. C73 சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு HD+ தான். அட்லீஸ்ட் ஃபுல் HD கொடுத்துருந்தா பெட்டராகவே இருந்திருக்கும். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேட மேக்ஸிமம் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 625 nits. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பிகாஸ் பிரைட்னஸும் கம்மியாக தான் இருக்குது. அடிஷ்னல் அந்த டிஸ்பிளேக்கு பெட் டைம் மோட் கொடுத்துருக்காங்க, ஐ கம்ஃபோர்ட் கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த பேப்பர் லைக் டிஸ்பிளே, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் எங்கள் மீடியாடெக் ஒரு Dimensity 6300 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் ரியல்மியில் இருக்கிற எக்கச்சக்கமான என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கேயும் அதே ப்ராசஸர் தான். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பேசிக்காக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஹெவி கேமராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராசஸர் சூட் ஆகாது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB RAM ஆப்ஷனும் 64 இல்லை அப்படின்னா 120GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி ஷூட்டர் 32 MP மெயின் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்போலையும் இதே சென்சார் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. 5 சீரியஸ்லேயும் இங்கேயும் அதே சென்சார் தான். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் இங்கே 32 MP செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பட்ஜெட் ஃபோன். ஸோ பெருசாக கேமராலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு வீடியோ கால்ஸ் பேசுகிறதுக்கோ இல்லை உங்களை சுற்றி உள்ள ஃபோட்டோஸ் நீங்கள் டீசெண்டாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேமரா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பேட்ரி. பெரிய ஹைலைட்டே எங்கள் பேட்ரி தான். 6000 mAh கொடுத்துருக்குறாங்க. HD+ ரெசல்யூஷன் கூடவே 6000 mAh அப்படிங்கும்போது பேட்டரி லைஃப் தாறுமாறாக இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் ரொம்ப பேசிக்காக தான் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஃபோன்ஸ் அதிகமாக பேசுவீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பேட்டரி உங்களுக்கு போதுமானது. அட்லீஸ்ட் நீங்கள் செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வேணால் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டான சார்ஜர் கிடையாது, பட் இருந்தாலுமே உங்களுக்கு 2 days ஒன்ஸ் இல்லை 3 days ஒன்ஸ் தான் நீங்கள் சார்ஜ் பண்ண போகிறீங்க. ஸோ தாராளமாக உங்களுக்கு போதுமாக தான் இருக்கும். என்ன தான் 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலுமே எங்கள் திக்னஸ் ஜஸ்ட் 7.94 mm தான். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரியல்மியோட ஓன் UIயான 6.0 வெர்ஷன் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னல் அந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. IP64க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஈவன் வெட் ஹேண்டில் கூட உங்களால் இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. கூடவே எங்கள் ஸ்மார்ட் சிக்னல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கால் டயல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இதை லேட்டன்சி உங்களால் கம்மி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 300% அல்ட்ரா வால்யூம் வச்சுருக்க முடியும். பட் இது பெருசாக குவாலிட்டி இருக்க போகிறதுல உங்களுக்கு லவுடாக வேணும் அப்படின்னு நினச்சா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷனும் இந்த ஃபோனுக்கு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ரக்கடான ஃபோனாக இருக்க போகுது. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸிங். பேஸ் வேரியண்ட் 4GB RAM 64GB வேரியண்ட் 10,499 அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் 4GB RAM 128GB வேரியண்ட் 11,499 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸில் நீங்கள் ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு செகண்டரி ஃபோன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ரொம்ப பேசிக்காக தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா realme.comலையும் சரி, ஃப்ளிப்கார்ட் மூலமாக உங்களை ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் ஆஃப்லைன் ரீட்டைலர் ஸ்டோர்ஸில் கூட உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா? இந்த ஃபோன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.